எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த காலை பொழுதுக்காக நன்றி செலுத்தி இந்த சமூகத்திலே நாங்கள் எங்களை தாட்டி ஒப்புக் கொடுத்து உமது ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறோம். உம் பாதத்தை சூழ்ந்து நிற்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உமது இரு கரங்களை விரித்து அப்படியே அணைத்துக் கொள்ள வேண்டுமாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆன்மா சரீரம் முழுவதும் உமக்கு சொந்தம். நாங்கள் உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தவும் உம் நாமத்தை அறிக்கையிடவும் நீர் ஒருவரே ஆண்டவர் என்று சொல்லி இந்த உலகத்திற்கு நாங்கள் சத்தமாய் அறிக்கையிடவும் எங்களை அழைத்திருக்கிறீரே. இந்த மேலான அழைப்பிற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்பா, இந்த காலை வேளையிலே உமது சத்தியத்தின் ரகசியங்களை கண்டுகொள்ளும்படி எங்கள் கண்களுக்கு ஒளி ஊட்டுவீராக. தகப்பனே, இந்த சத்தியங்களை விலக்கி கொடுக்க நிற்கின்ற இந்த அடிமையுடைய பலகீனத்தை நீர் அறிவீர். ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லை, ஒரு பயனற்ற கருவி, தூசிக்கும் சாம்பலுக்கும் புழுதிக்கும் சமமான இந்த அடிமையை இந்த என் தேவன் தாமையும் இது வல்லமுள்ள கரத்தினாலே எடுத்து வழிநடத்த வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறேன். ஒரு பவுலை பார்த்து சொன்னீரே, உன் பலவீனத்தில் என் வல்லமை பூரணமாக விளங்கும் என்று சொல்லி, ஆம் சுவாமி, இதோ என்னுடைய பலவீனத்தோடு இங்கே நிற்கின்றேன், என்னிலே உமது வல்லமை பூரணமாக வெளிப்படட்டும். கர்த்தாவே, இந்த இறைவார்த்தை பகுதி முழுவதையும் உமது பொறுப்பிலே வைக்கிறேன். பேசுவது இந்த அடிமையாக அல்லாமல் என் தேவன் தாமே பேசும்படி முற்றிலுமாக உமக்கு என்னை சமர்ப்பணம் செய்து ஜெபிக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்வீராக. ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, ஒரு எரேமியாவுக்கு வார்த்தையை வாயில் ஊட்டியவரே, ஒரு எசேக்கியேலுக்கு ஓலை சுருளை வாயில் வைத்தவரே, இந்த அடிமையினுடைய வாயிலும் எப்பொழுதும் இந்த வார்த்தையை வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பேசுவது நானாக அல்லாமல் என் தேவன் தாமே பேசுவீராக. இந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் வார்த்தையை கேட்க அவளோடு காத்து கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளையும் இந்த நேரத்தில் என் தேவன் கடந்து வந்து சந்திப்பீராக. ஆண்டவரே, பேசும், மடியான் கேட்கிறான் என்று சொல்லி காத்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் சாமுவேலை போல காத்திருக்கிற இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே சத்தியங்களை ஆணித்தரமாய் போதிப்பீராக. சகல துதி கன மகிமை ஆராதனை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த காலையிலே நான் உங்களுக்கு சத்தியத்தை சத்தமாய் அறிவி என்கின்ற இறைச்செய்தியை கொண்டு வருகின்றேன். சத்தியத்தை சத்தமாய் அறிவி. முதலாக நாம் அறிவித்து அறிக்கையிட வேண்டிய சத்தியம் இயேசுவே ஆண்டவர். முதல் சத்தியம் இயேசுவே ஆண்டவர். எல்லோரும் சொல்லுவோமாக, இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் என்றால் அவரை தவிர வேறு ஆண்டவர் இல்லை என்று பொருள். பிரியமானவர்களே, இயேசு ஒருவர்தான் ஆண்டவர். திருவெளிப்பாடு 1 அதிகாரம் 8வது வசனம் இவ்வாறாக சொல்கின்றது: அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகி ஆண்டவர், இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. அகரமும் நகரமும் நானே என்கிறார் ஆண்டவராகிய கடவுள், இருந்தவரும் இருக்கின்றவரும் இனி வரவிருக்கின்றவரும் நாமே என்கின்றார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர். உண்டானது எல்லாம் அவராலே உண்டானதே அன்றி அவரால் அன்றி எதுவும் உண்டாகவில்லை. அன்பானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனை பாவ சாப நோய் மரண கட்டுகளிலிருந்து விடுவிக்கும்படியாக பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தி சிலுவையிலே உயிரை கொடுத்தார். மரித்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்த அவர் விண்ணேற்பு அடைந்து விண்ணகம் ஏறி சென்றார். அவருக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் நம் அனைவரையும் அவரோடு கூட பரலோகம் கூட்டிச் சேர்க்க அவர் அதிசீக்கிரத்தில் வெகு விரைவில் வரவிருக்கின்றார். இதுதான் சத்தியம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த சத்தியத்தை சத்தமாய் அறிவியுங்கள். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே ஆண்டவர். சொல்லுவோம், இயேசுவே ஆண்டவர். இந்த சத்தியத்தை உலகமெங்கும் பறைசாற்றுவோம், சத்தமாக அறிவிப்போம். எசாயா இறைவாக்கு புத்தகம் 42வது அதிகாரம் 8வது வசனம் இவ்வாறாக கூறுகின்றது: நானே ஆண்டவர், அதுவே என் பெயர். என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டுக்கொடேன். ஆம் பிரியமானவர்களே, நானே ஆண்டவர், அதுவே என் பெயர். என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டுக்கொடேன் என்கின்றார் எரிச்சலுள்ள ஆண்டவர். சகல துதி கன மகிமை ஆராதனையும் சகல புகழ்ச்சியும் போற்றுதலுக்கும் உரியவர் நம் ஆண்டவர் ஒருவரே.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே சகல துதிகன மகிமை ஆராதனை அத்தனையும் உரித்தாகுக. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படைத்தவரை மாத்திரம் நாம் வழிபட வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். படைத்தவரை மாத்திரம் நாம் வழிபட வேண்டும். படைக்கப்பட்டவைகளை நாம் ஒருபொழுதும் வழிபடவே கூடாது. படைக்கப்பட்ட மனிதர்களையோ வானதூதர்களையோ மிருகத்தையோ ஊர்வன பரப்பனவற்றையோ இயற்கையோ நாம் வழிபடவே கூடாது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. சாத்தானை நாம் ஒருபோதும் வழிபடக்கூடாது. பிரியமானவர்களே, அவன் ஏமாற்றுக்காரன், அவன் பொய்யன். ஆதி முதற்கொண்டு அவன் கொலைகாரனாக இருக்கின்றான். அவன் உங்களை ஏமாற்றி நரகத்திலே தள்ளி விடுவான். சாத்தானை ஒருபோதும் வழிபடாதீர்கள். பிரியமானவர்களே, சிலைகளை ஒருபோதும் வழிபடவே கூடாது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் மகிமை, ஆராதனை, துதி எல்லாவற்றையும் செலுத்துங்கள். நம் ஆண்டவர் ஒருவரே, இயேசு ஒருவரே ஆண்டவர். அவர் ஒருவருக்கே சகல துதி கன மகிமை ஆராதனை எல்லாம் உரித்தாகுக. ஆமென். 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 இதுவே சத்தியம். இந்த சத்தியத்தை நாம் சத்தமாய் அறிவிப்போம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. திருத்தூதர்கள் பணி 17ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை வாசிக்க கேட்போம். நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன், வெள்ளி, கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்பொழுது எங்குமுள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டுமென்று அவர் கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, மனித கையால் செய்யப்பட்ட உருவச் சிலைகள் தெய்வங்களே இல்லை. இதை நீங்கள் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மனித கையால் உருவாக்கப்பட்ட பொன், வெள்ளி, கல், மரம் இவற்றால் செய்யப்பட்ட உருவங்கள் எதுவுமே தெய்வங்கள் இல்லை. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இவை வருமானம் கருதி செய்யப்படுபவை. அப்பாவி மக்களை ஏமாற்றி தவறான வழியில் வழி நடத்துகிறவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. நீங்கள் மனம் திரும்பாவிட்டில் அழிந்து போவீர்கள். நிச்சயம் நிச்சயம் உங்களால் நஷ்டப்பட்டு போகிற ஆத்மாக்களுக்காக நீங்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்றார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது ஆவியிலும் உண்மையிலும் நாம் அவரை வழிபட வேண்டும் என்று போதிக்கின்றார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும். இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமென்றால், கடவுள் ஆவியாய் இருக்கின்றார். அவரை வழிபடுபவர்கள் ஆவியிலும் உண்மையிலும் தான் வழிபட வேண்டும் என்று சொல்கின்றார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு ஆண்டவர் உண்டு. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு போதுமானவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, அவர் ஒருவரே ஆண்டவர். அவர் நமக்கு போதுமானவர். புனிதர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக ஏற்றுக்கொண்டு அவரது வழியை பின்பற்றி நடந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்தை சுதந்தரித்துக் கொண்டவர்கள். இயேசுவே ஆண்டவர் என்ற சத்தியத்திற்காக தங்கள் உயிரை கொடுத்தவர்கள். அதனால் அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டார்கள். ஆண்டவரை மீட்பரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்ட நம் முன்னோர்களாகி இவர்களைப் போல் நாம் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுவோம். அவரை பற்றிக் கொள்வோம். பரிசுத்தமாக வாழ்வோம். பரலோகத்தை நாமும் இந்த புனிதர்களைப் போல சுதந்தரித்துக் கொள்வோம். இதை விட்டுவிட்டு அர்த்தமில்லாத கொண்டாட்டங்களையும் கூத்தாட்டங்களையும் நிறுத்துவோம். இவ்வகை அர்த்தமற்ற வழிபாடுகளை ஆண்டவர் அருவருக்கின்றார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.